ஒரு கிராமத்துல மணி, செல்வம் அப்படிங்கிற 2 நண்பர்கள் இருந்தாங்க. இருவருமே ஒரே சூழல்ல வளர்ந்தவங்க தான். ஒரு நாள் அந்த ஊருக்கு ஒரு பெரிய ஞானி வரார். அவர்கிட்ட 2 பேரும் போறாங்க. ஐயா, நாங்க வாழ்க்கையில பெரிய ஆளா வரதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அந்த ஞானியும் ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு சொல்றாரு, அதோ பாருங்கப்பா, அங்க ஒரு பெரிய மலை தெரியுதா? அந்த மலையில ஒரு மூலிகை செடி இருக்கு. அந்த செடியில இருக்கிற இலைய யார் பறிச்சுட்டு வரீங்களோ அவங்க தான் வாழ்க்கையில முன்னேறுவீங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு 2 பேருமே சரி நம்ம போவோம், நம்ம வாழ்க்கையில முன்னேறணும் அப்படிங்கிற ஆர்வம் 2 பேத்துக்குள்ளேயும் இருக்கு. 2 பேருமே கிளம்பி போறாங்க. அந்த போற பாதை ரொம்ப கடினமாகவும் இருக்கு. ஒரு மலை ஏறணும்னா சாதாரணமான விஷயம் இல்லையா? ரொம்ப கடினமா இருக்கு. கற்ப ஆரைகள்லாம் இருக்கு, முள்ளெல்லாம் குத்துது, வெப்பம் ரொம்ப கடுமையா இருக்கு. இந்த சூழல்ல 2 பேருமே ஏறிட்டே இருக்காங்க. கொஞ்ச தூரம் போனோடனே மணி வந்துட்டு யோசிக்கிறான், காலில் கல்லெல்லாம் குத்துது, வெயில்லாம் சுட்டெரிக்குது, இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் அந்த இலையை பறிக்கணுமா? பேசாம ஊருக்குள்ள ஏதாவது கூலி வேலை செஞ்சு பிழைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறார். மலையில இருந்து அவர் திரும்பி அவர் ஊருக்குள்ளேயே போயிடுறாரு. ஆனா இந்த செல்வம் அப்படி அந்த மலையில என்னதான் இருக்கு, நான் அந்த மூலிகை செடியை பறிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஆர்வத்தோட எவ்வளவு கடினமான காரியங்கள் இருந்தாலும் எல்லாத்தையும் தாண்டி கஷ்டப்பட்டு போய் அந்த மலையில இருக்கிற மூலிகை செடியை பார்க்கிறாரு. அந்த இலையையும் எடுத்துட்டு ஊருக்குள்ள திரும்பி வரார். அந்த இலையை பத்தி ஆராய்ச்சி பண்றார். இது என்ன மாதிரி இலை, யாருக்கெல்லாம் இது உபயோகமா இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த இலையை வச்சு ஏதாவது தொழில் தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொழிலும் தொடங்குறாரு. சில வருடங்கள் கழித்து பெரிய தொழிலதிபராகவும் மாறிடுறாரு. ஆனா அந்த செல்வம் ஏதாவது ஒரு வேலை செஞ்சு பழச்சிக்கலான்னு வந்தார் இல்லையா, அதே மாதிரி சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் செஞ்சு அவர் வாழ்க்கைய ஓட்டிக்கிட்டே இருக்கார். இதைத்தான் திருக்குறள் சொல்லுது, இலர் பலர் ஆகிய காரணம் நோற்பார், சிலர் பலர் நோலாதவர். ஆக உலகில் வெற்றியாளர்கள் ஏன் குறைவாக இருக்கிறார்கள் தெரியுமா? அந்த வெற்றிக்காக செய்ய வேண்டிய தவம் போன்ற உழைப்பை செய்ய துணிந்தவர்கள் சிலரே, அந்த உழைப்பை செய்ய அஞ்சுபவர்கள் பலர். நீங்களும் சிலரில் ஒருவராக இருக்க விரும்பினால் உங்கள் இலக்கை நோக்கி தவம் இருங்கள், உழைப்பை மேற்கொள்ளுங்கள்.